1953 முதல் கதை திரு அசோகமித்திரன் அவர்கள் பப்ளிஷ் என்ன பெரிய பெருமை. 1953 அந்த வருஷம் நான் பிறந்தேன். நாங்கள் கண் விழித்த போது அவருடைய முதல் கதை பிரசுரமாகி ரொம்ப வேடிக்கை எழுதுவார். எழுதும்போது முதல்ல ஒரு கதை அனுப்புறேன், திரும்பி அனுப்பிச்சிடுறாங்க. நான் சொல்லிட்டு நான் உள்ள வச்சுட்டேன். ஒரு 15-20 வருஷம் திருப்பி அதே கதையை எடுத்து கேட்கறாங்க. கொடுக்கும்போது இதை விட ஒரு சிறந்த கதை நான் பார்த்ததே இல்லைன்னு போடுறாங்க அப்படின்னு எழுதுவேன். அதாவது மனித நேயம் அழுத்தவர், மனிதர்களை உணர்ந்தவர்கள் தான் அந்த கதைகளை எழுதுவார். அவர் சொல்ல என்னோட கதை மாந்தர்கள்லாம் நான் பார்த்தவங்க தான், அவங்களுக்கு எல்லாம் என்னோட தேங்க்ஸ் அப்படின்னு எழுதுறேன். அவருடைய கதைகளை விட அவருடைய கட்டுரைகளை நான் மிக அதிகமான அளவில் ரசித்திருக்கிறேன். 2 வால்யூம் கிழக்கு பதிவு போட்டுருக்காங்க அசோகமித்திரன் கட்டுரை. வால்யூம் 1 ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் தான் இருக்கும். ஒரு கட்டுரை பத்திகள் சொல்லுவோம். ரொம்ப அழகா எழுதும். அந்த காலத்துல செகந்திராபாத்ல இருந்து ஓடி வராரு ரயில்வே ஸ்டேஷன். ஓடி ரயில்வே ஸ்டேஷன் புக் ஸ்டால்ல புஸ்தகம் வாங்கிட்டு, ஏன்னா வேற எங்கேயும் புக் ஸ்டால் கிடையாது. அங்க புஸ்தகம் வாங்கி படிக்கிறேன். ஏழ்மை, சின்ன வயசுலயே அப்பாவோட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அதனால அவருடைய கதைகள் பாத்தீங்கன்னா, கட்டுரைகள், கதைகள் எல்லாத்துலயுமே உங்களால் அது நிஜமான இன்சிடென்ட்ஸ் சொல்றாரா இல்ல அவரோட புனைவா என்றது கண்டுபிடிக்கும். ஒரு கட்டுரை படிச்சுட்டே இருக்கும்போது அது கதையில இருக்கிற சுவாரஸ்யம் ஒரு ட்விஸ்டோட முடிப்பாரு கட்டுரை. அது கட்டுரை கலெக்ஷன்ல இருக்கும். ஒரு கதையை படிச்சுட்டு இருக்கும், அது என்ன கட்டுற மாதிரி நடந்ததுதான் எழுதிட்டு இருக்காருன்னு சொன்னா அது கடைசியில் அது ஒரு ட்விஸ்ட். நான் ஆங்கில எழுத்தாளர்கள் எல்லாம் படிச்சுட்டு சின்ன சின்ன கதைகளை படிச்சுட்டு சொல்றோம் இல்லையா, ட்விஸ்ட் ஆகி அந்த ஒரு கதையில கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது ஒரு கதையிலும் ஒரு நாவலையும். அவருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதினேன். முதல் நான் அவர் படிச்சது நாகேஷ் பத்தி. நாகேஷ் இறந்த போது அவரை பத்தி ஒரு ஆபிச்சுவரி எழுதியிருந்தார் காலச்சுவடி. நாகேஷ் எல்லாம் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. வெர்சடைல் ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஒரு மேலோட்டம் ஒரு எழுதி விட்டுட்டாரு அசோக். எனக்கு ரொம்ப வருத்தம், இன்னும் நல்லா எழுதிருக்கலாம். அதுக்கு பிறகு அசோகமித்திரன் காலச்சுவடி நான் படிக்க ஆரம்பிக்கும் போது அசோகமித்திரன் கதைகள்ல தான் வரும். அப்புறம் அவருடைய கதைகள்லாம் படிக்கிறேன், கட்டுரைகள்லாம். அப்போ அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி, சார் நான் முதல் நீங்க 53 வருஷம் எழுத ஆரம்பிச்சீங்க, அப்பதான் எனக்கு பிறந்தேன், வாசகர் தான். நாகேஷை பத்தி நீங்க எழுதுறது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தம், ரொம்ப மேலோட எழுதிட்டீங்க. அப்புறம் அவரோட கதைகள் பத்தி, அவர் டி நகர்ல இருந்த பத்தி, தவளைகள் எருமைகளோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், கிருஷ்ணவேணி தேட்டர் பக்கம் ஒண்ணுமே கிடையாது, பழசெல்லாம் ரொம்ப நல்லா எழுதிருக்கேன். அதுக்கு பதிலே போடல ரொம்ப நாள். ஏன்னா ஒரு இமெயில் ஐடி கிடையாது, போஸ்ட்ல தான் அனுப்பிச்சேன். வேலைச்சேரில இருந்தேன். சார் என்ன இவ்வளவு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒரு இமெயில் ஐடி கூட இல்லையா உங்களுக்கு? அப்புறம் போன் நம்பர் கொடுத்துருந்தேன், அதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் இங்கிலீஷ். உனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, உன்னோட இமெயில் ஐடியோட காம்ப்ளிகேட்டா எனக்கு ஒரு இமெயில் இருக்குன்னு என் பையன் கொடுத்தது எடுத்து, நீ டாக்டர் எழுதியிருக்க, மெடிக்கல் டாக்டரா பிஹெச்டி பண்ண டாக்டர், அவசரம் இல்லை, மெதுவா பதில் சொல்லிட்டு அதுல எழுதி. நாகேஷை பத்தி சொல்லும் போது என்ன எழுதுனா, நாகேஷ் சினிமாவில் அவருடைய முழு இதுவும் யாருமே பயன்படுத்திக்கல. அவர் அவருடைய திறமைகள் எல்லாம் வீணா போனதான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீதரும் பாலச்சந்திரன் எழுதல, ஸ்ரீதரும் இன்னொருத்தர் பேரு, அவங்க 2 பேர் தான் படங்கள்ல நாகேஷ் நல்லா உபயோகப்படுத்திருந்தாங்க. அந்த சினிமாவின் இதுல நாகேஷ் தன்னுடைய திறமைகள்லாம் இழந்ததான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் அப்படி எழுதியிருந்தேன். அப்படி இந்த கலைஞர்கள் படிக்கும் போது சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். எப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி போகணும்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் பேசியிருக்கேன். சொல்லுவேன், ரொம்ப கஷ்டம். டைரக்டர் ஒரு பக்கம் எடுப்பான், ஹீரோ ஒரு பக்கம் எடுப்பான், ஆர்டிஸ்ட் வரமாட்டாங்க. அதுல மெயினா இருக்கிற கேரக்டர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். அந்த கதை படிச்சு, நாவல் படிச்சு முடிச்சோடனே அப்படியே அந்த கோட்டம்பாக்கம் வெயிலே ஏரியும் வடப்பழனிலையும் ராயப்பேட்டையில எங்கேயும் சாப்பிட போவாங்க. நாமெல்லாம் சுத்தி அலைஞ்சிட்டு வந்தோம். அந்த மாதிரி அந்த நிகழ்வுக்கு ஒரு உயிர் கொடுக்குற
சொல்ற மாதிரி எழுதக்கூடிய சிறந்த எழுத்தாளர். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், அவருக்கு தெரிஞ்சுக்கணும், பர்சனலா தெரியும்னா மனிதநேயம் மிக்கவர், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுவார், அவர்தான். யாரா இருந்தாலும் கவலை இல்லை. அழகிய சிங்கர் வந்து ஒரு விருட்சம் மீட்டிங்க்கு அவர் ஐஷன் நான் உடனே வரேன் சார், அட்டன் பண்ண கிளினிக்ல லீவ் போட்டு வரேன். ஏன் இல்ல எனக்கு வந்து அசோகன் சார் பார்க்கணும். சரி வாங்க, நீங்களே வாங்க, கார்ல ஐஷன் வீட்டுக்கு போங்க. ஒன்னொரு இன்டர்வியூ கிடையாது, ஒரு வாசகர் வந்திருக்காரு விஷயம். டாக்டர் டாக்டரா? என்ன டாக்டர்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த நேரத்துல அங்க உங்க பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவும் முக்கியம், அது முக்கியம் இல்லையா? ஏன்னா இங்க வந்தேன்னு கேட்டாரு நேரம். அப்புறம் சொன்னேன் வேற விஷயம், அதுல 30 வருஷமா இதான் பண்ணிட்டு கொஞ்சம் சேஞ்சுக்காக வந்திருக்கேன், நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு ஆசையா வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணா. அப்புறம் ஒரு தடவை பார்த்தேன், அவர் வீட்டுக்கே போயிருக்கேன். எதுக்காக சொல்றேன்னா, சாரு விவேக் அவர்கள் சொன்னார் போல ஒரு வார்த்தை ஜாலம் பண்றது அல்லது நிச்சயமா ஒரு தத்துவத்தை உள்ள பூர்த்தி ஆகணும் புகுத்துறது அப்படின்னா இயற்கையா நம்ம மனதில் அப்படியே படிக்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசுல கதை மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு சினிமா போற மாதிரி இருக்கும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பார்க்கறதா அப்படியே இருக்கும். அந்த மாதிரி அவர் சொல்ற ஒரு கதவை திறந்து கொண்டு அவன் போனாங்கிறதுனால அப்படியே கதவை திறந்து போனான்னு எழுத முடியாது. அப்ப அந்த சமயத்துல மேகம் கருத்து இருந்ததா, வெளிச்சமா இருந்ததா, மழை வர மாதிரி இருந்ததா, காத்தடிச்சா, அதையும் சேர்த்துதான் என்னால எழுத முடியும் அப்படிதான் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி இயற்கையோடு ஏந்து மனிதர்களுடைய குணங்களோட எழுதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் முடியும் சிவகுப்தர். ஆனா அவர் சொல்ற மாதிரி அவர்கிட்ட போய் நீங்க நல்லா எழுதுவீங்க சார், உங்க எழுத்துல ரொம்ப பிடிக்கும்னா, அப்ப இந்த காலச்சுவடுல அந்த இன்டர்வியூ நானும் படிச்சேன். காலச்சுவடு நான் ரெகுலரா படிக்கிறேன். அதுல அந்த இன்டர்வியூ படிச்சேன்.